டெல்லியில் தீபாவளியை முன்னிட்டு இனிப்புகள், துணிமணிகளின் விற்பனை களை கட்டி வருகிறது. அதே நேரம் அரசின் கெடுபிடிகளால் பட்டாசு விற்பனை மந்தமாகவே உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் தற்போதே டெல்லியில் களை கட்டிவிட்டது தீபாவளி விற்பனை. துணி வகைகள், வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் இனிப்பு வகைகள் என டெல்லி சரோஜினி மார்க்கெட்டில் விற்பனை சூடுபிடித்துள்ளது. தீபாவளி அன்று பரிசாக வழங்குவதற்காக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு உள்ளிட்டவை அடங்கிய கிஃப்ட் பாக்ஸ்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகின்றன. Came here for Diwali purchasing. As you can see that I have purchased a lot of things. And the bag is completely full, and all the kurtas and this home decorative, and even I will go for bed sheet and all. And this is a very good environment, and you people can also come and enjoy. Thank you. வரும் 29ஆம் தேதி தமிழகத்திலும் 30ஆம் தேதி வட இந்தியாவிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலிருந்து பணி நிமித்தமாக டெல்லி வந்திருப்பவர்களும் தீபாவளிக்கான துணிகளை இங்கிருந்தே வாங்கி செல்கின்றனர். தமிழகத்தை விட இங்கு விலை குறைவாக இருப்பதாகவும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக ரகங்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கம்பேர் பண்ணி பார்த்ததுல நம்ம சென்னையோட இங்க ரொம்ப சீப்பா கிடைக்குது. அதுவும் இல்லாம பாருங்க, அந்த கிரௌடை பாருங்க, சரோஜினி தெரு எவ்வளவு கிரௌடா இருக்கு. எங்க ஊர்லாம் தேரோட்டம்னு ஒன்று நடக்கும். தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதை விட டபுள் மடங்குல இருக்குங்க கூட்டம். நீங்கள் வந்தீங்கன்னா சீப்பாக எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். 80% பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். மாடர்னான ட்ரெஸ்ஸு, வாட்ச்சு, கூலிங் கிளாஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட், அது இல்லாமல் மாடர்னாக கிடைக்குது. தீபாவளி பண்டிகை என்றாலே நமக்கு சட்டென்று ஞாபகத்திற்கு வருவது பட்டாசுகள் தான். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் தமிழகத்தில் சாலைக்கு ஒரு பட்டாசு கடையை பார்க்க முடியும். ஆனால் டெல்லியில் பட்டாசு விற்பனை பெரிதும் மந்தமாகவே இருக்கிறது. அரசின் கெடுபிடிகள் தான் இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன், புதுடெல்லி.